Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஆசீர்வாதம் மன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை பேசி இந்த காலைவேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் அந்த வார்த்தையின்படி நம்மளை அர்ப்பணிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்துப்பார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குது என்று ஆராய்ந்து பார்த்து நாம் ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு எதிரான செய்கைகள், இன்னைக்கு நம்மளுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிற செய்கைகள், பாவத்துக்கு கொண்டு போகிற செய்கைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஒப்புவித்து நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி, நம்முடைய பாதைகளை செவிப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் அற்புதம் செய்வார். இன்றைக்கு நமக்கு நிறைய காரியங்களை நாம் யோசிக்கிறோம். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், இப்படி மேன்மையாக இருக்கணும். நிறைய நமக்குள் யோசனை இருக்கிறது. ஆனால் அந்த யோசனையை நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை, உறுதியை கேட்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தரை பிரியப்படுத்துகிற செய்கைகளா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய உண்மை, நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய வேலை செய்கிற இடத்துல நம்முடைய செய்கை, நம்முடைய வேலைகள், நாம் மற்றவர்களோடு இருக்கிற பழகுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் செய்கைகளை இன்றைக்கு முழுவதும் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கர்த்தர் கையில் காலையிலே ஒப்பு கொடுத்து விடுவோம். அப்பொழுது கர்த்தர் யோசனைகளை உறுதிப்படுத்துவார். நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பாதைகள் எப்படி கொண்டு போனோம், நாம் எந்தெந்த வழியில காரியத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். சுய யோசனை, நம்முடைய மனதில் தோன்றுகிற யோசனைகளின்படியெல்லாம் போக முடியாது. கர்த்தருடைய ஆலோசனையின்படி போக உள்ளத்தை நாம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை உயர்த்த விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அநேகத்தை இழந்தது காரணம் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், கர்த்தரிடத்தில் இதுவரை ஒப்பு கொடுக்காமல், எல்லாவற்றையும் நம்முடைய சுய வழியில நம்முடைய காரியங்களை செய்வதனாலே, நாம் எடுக்கிற முடிவுகளினாலே, நாம் எதை யோசிக்கிறோம் அதை உடனே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை, அவசரப்படுகிற தூண்டுதலிலே நாம் இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கிறோம். நிறைய கடன் பிரச்சனைக்கு காரணம் யாரும் இல்லை, நம்முடைய யோசனைகள், நம்முடைய முடிவுகள், நம்முடைய செய்கைகள். இன்றைக்கு ஆசீர்வாதம் வராததுக்கு நிறைய காரியங்கள் நம்முடைய செய்கைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கைகள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து பார், உன் யோசனைகளை உறுதிப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல பாதையில கொண்டு போவார், நல்ல சாட்சியில கொண்டு போவார், கர்த்தருக்கான ஒரு வைராக்கியமாய் கொண்டு போவார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கிலிருந்து நான் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரிடத்தில் என் செய்கைகளை ஒப்புவித்து விட்டு அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு, யோசனைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை எந்தெந்த காரியத்தை செய்யும்படிக்கு நீர் சித்தம் வைத்திருக்கிற உம்முடைய விருப்பம், உம்மை பிரியப்படுத்த, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட, இவர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவர்கள் செய்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். ஒவ்வொரு காலகட்டத்தில் காணப்பட்ட தோல்விகள், ஆண்டவரே வேதனைகள், நஷ்டங்கள், பிரிவினைகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இன்று முதல் உம்மை பிரியப்படுத்துகிற செய்கைகள், உண்மையான உத்தமமான செய்கைகள், உம்மை சார்ந்து செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில் இருக்கிற சுய யோசனைகளை எடுத்து போட்டு கர்த்தருடைய யோசனைக்கு உறுதிப்படுத்தி செயல்பட உதவி செய்யும். நல் ஆலோசனை கர்த்தர் வேதத்தின் வழியாக பேசி
வேதத்தின் வழியாக கர்த்தர் உம்முடைய ஆலோசனை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இதுவரை காணப்பட்ட தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், நஷ்டங்கள் லாபமாய் மாறட்டும், பலவீனங்கள் பலனாய் மாறட்டும். இழந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்ப கிடைக்கட்டும். எல்லா தலை குனிவுகளும் ஆண்டவரே மாறட்டும். தலை உயர்வை கொடுத்து ஆசீர்வதி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவுல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் கர்த்தர் உங்கள் யோசனை உறுதிப்படுத்துவார்.